ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனலில் அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டுங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரேபிட் மூவி பிரசன்ட்ல வெளிவந்த பாபிகா பவுகால்னு சொல்லிட்டு எபிசோடு 2 தாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 நம்ம சேனலில் போட்டாச்சுங்க. அதை பார்க்கலன்னா அதோட லிங்கை கீழே கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு வந்துருங்க. சரி, ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அந்த பெல் பட்டனை ஆளவீங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்டான நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோனுடைய வீட்டு வாசல தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தோன்னா ரொம்ப களைப்பா ஒருத்தர் சைக்கிள் மிதிச்சுட்டு வர்றாரு இல்லையா. இவர் வேற யாரும் இல்லைங்க, அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான். வரவர் என்ன பண்றாருன்னா, அங்க சைக்கிள் நிப்பாட்டிட்டு சரோ எங்க இருக்க வா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கட்டில் எடுத்து அங்க போறாரு. உடனே அங்க வந்து ஹீரோயின் என்ன கேக்குறாங்கன்னா, என்னங்க இன்னைக்கு நீங்க சீக்கிரமா வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, பேசுறத நிப்பாட்டு, முதல்ல போய் தண்ணி எடுத்துட்டு வா, செம வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப அங்க அவரு கட்டில் எடுத்து போட ஆரம்பிக்கிறாரு. இப்படி போட்ட உடனே அவர் உட்காந்துட்டு இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, கையில தண்ணி எடுத்துட்டு வராங்க. வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, அவர்கிட்ட கொடுக்கும் போது இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன இன்னைக்கு வெயில் இப்படி அடிக்குது, ரொம்ப வேர்க்குது அப்படி சொல்லும் போது அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, ஆமாங்க எனக்கும் ரொம்ப வேர்க்குது, செம்மையான வெயில் தான் இருக்கு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அதுக்கு அவங்க என்ன கேட்கிறாருன்னா, சரி எங்க சோனு காணோம், வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, ஆலய காணோம், எங்க போனா அப்படின்னு இவர் கேட்கும் போது அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவளுக்கு ஒரு சின்ன வேலை ஒண்ணு விட்டேன், அவ அதை முடிக்க போயிருக்கா அப்படின்னு சொல்லும் போது, அப்படி என்ன நீ வேலை சொன்ன சொல்லு அப்படி சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவன் நம்ம சீமா வீட்டு இருக்கு இல்லையா, அங்க இது வரைக்கும் போயிருக்கா அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அங்க என்னம்மா வேலையை அனுப்பியிருக்க அப்படின்னு இவர் கேட்கும் போது அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நம்மளுடைய பழைய துணியெல்லாம் இருந்தது இல்லையா, அது வந்து சீமா வீட்டுல வாஷிங் மிஷின் இருக்கான், ஸோ அவ வீட்டுல போய் நீ துவைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி நான் அனுப்பி வச்சேன். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை, அவளை ஏன் இவ்வளவு வேலை வாங்குற, உனக்கு அதோட என்ன வேலை இருக்கு அப்படின்னு இவர் கேட்கிறாரு. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்ன இப்படி சொல்லிட்டீங்க, நான் காலையில இருந்து பாத்திரத்தெல்லாம் வளைக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சமைச்சிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு சாப்பாடு போட்டு இருக்கிற வேலையெல்லாம் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன், வீட்டை வேற சுத்தம் பண்றேன், எவ்வளவு வேலை இருக்கு, இந்த ஒரு வேலை அவ செய்ய மாட்டாளா, நீங்க எதுக்கு இருக்கீங்க அப்படின்னு இவர் திட்டும் போது அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் தான் நீ சொல்ற எல்லா வேலையும் நான் செய்யறேனே, உனக்கு தேவையான பணம் கடைக்கு போறேன், கடைக்கு போயிட்டு உனக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரேன், நீ சொல்ற வேலை செய்யறேன், அப்புறம் வேலைக்கு போறேன், வேலைக்கு போயிட்டு சம்பாத்தியத்தை எடுத்து வந்து உங்ககிட்ட தானே கொடுக்குறேன், இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்னைக்காச்சும் எனக்கு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்துருக்கீங்களா சொல்லுங்க அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு இவர் என்ன சொல்லாருன்னா, நான் தான் சம்பாதிக்கிற காசு எல்லாமே வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமா காய்கறின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு இருக்கேன், பத்தாதுக்கு நம்மளுக்கு ஏதாவது சின்ன சின்ன செலவு இருந்தா அதுவும் சேர்த்து தான் பாக்குறேன், இப்படிலாம் பார்க்கும்போது என் கையில எப்படி காசு இருக்கும், அது நான் எப்படி வாங்க முடியும், நீ ஏன் சொல்லு அப்படின்னு இவர் கேட்கும் போது இப்ப நம்ம ஹீரோனி என்ன பண்றாங்கன்னா, அவங்க கோச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்ப இந்த இடத்துக்கு இந்த சோனி வராங்க. வந்தவன் என்ன கேட்கறானா, அட அண்ணன் நீங்க எப்போ வந்தீங்க, நான் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படி சொல்லும் போது அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, சரி வா சோனி, ஒன்றும் இல்லை, நீ போயிட்டு உன் கையில் ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வாயேன், எனக்கு தலை வேற ரொம்ப வலிக்குது, பத்தாதுக்கு வெயில் ரொம்ப அதிகமாகவே இருக்கு, என்னால் முடியல அப்படி சொல்லும் போது இதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரி அண்ணன் அப்படி சொல்லும் போது அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, சரி உன்னால முடிஞ்சா என்னோட சைக்கிளுக்கு கொஞ்சம் காத்தடிச்சு வை, எனக்கு வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு, நான் போயிட்டு எப்படி சாயந்தரம் தான் வருவேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சோனியும் இவங்க பேசுறத நின்று கேட்டுட்டு இருக்கா. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, சரியா முகத்தை இப்படி வச்சிருக்க, என் தங்கச்சி வெளியிலலாம் சுத்திட்டு வந்து ரொம்ப டயர்டா இருப்பா, சீக்கிரமா போயிட்டு அவளுக்கு சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணு, அவளும் பசி இருக்கும் இல்லையா அப்படி சொல்லும் போது அதுக்கு ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, உங்க தங்கச்சிக்கு நான் எல்லாமே ரெடி பண்றேன், அப்ப நான் கேட்டதெல்லாம் எப்போ வாங்கி தருவீங்க அப்படின்னு இவ கேட்கிறா. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இதோ சாப்பிட்டுட்டு இப்போ உடனே கிளம்புறேன், போயிட்டு உனக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்லும் போது அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போயிட்டு என்ன பண்ண போறீங்க, மளிகை ஜாமாவும் காய்கறி மட்டும் தான் வாங்கிட்டு வருவீங்க, எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு வாஷிங் மிஷின் வேணும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, சரி ஓகே, கிடைக்கிற காசை வச்சு நான் உனக்கு வாஷிங் மிஷின் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா உடனே நம்ம ஹீரோன் என்ன கேட்கறாங்கன்னா, எனக்கு அது மட்டும் வேணாம், இந்த சீமா வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் வேணும், எனக்கு ஒழுங்கா அந்த வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, சரி சரி நான் உங்க வீட்டில் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே உனக்கு மொத்தமா வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. அப்பயும் நம்ம ஹீரோனையும் மூஞ்சி டல்லா வச்சிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ பக்கத்துல இருந்து அவங்க தங்கச்சிட்டு என்ன சொல்றாருன்னா, என்ன நீ இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, உள்ள போயிட்டு சொன்ன வேலையெல்லாமே
செய்ய போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சியை அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாரு. இப்போ இந்த சீனை எப்படியே கட் பண்ணா இப்போ அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இப்போ இந்த சீனில் பார்த்தோன்னா நம்ம கேபிள் காரன் இருக்கான் இல்லையா, அவனை தாங்க காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு மரத்துக்கடியில் கட்டில் போட்டுட்டு ரொம்ப ஜாலியாக யோசிச்சுட்டே இருக்கான். அவன் என்ன யோசிக்கிறான்னா, இந்த கேபிள் வேலை எவ்வளோ நாளைக்கு தான் பார்க்கறது, எனக்கு கொஞ்சம் போராக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த வேலையில் ஒரு பெனிஃபிட் இருக்குது, நம்மளுக்கு என்னெல்லாம் தோணுதோ எல்லாமே செய்யலாம். அது மீன் நம்மளுக்கு பிடிச்ச பொண்ணு கூட ஜாலியாக இருக்கலாம், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு இவன் இப்படியே யோசிச்சுட்டு இவன் படுத்துட்டே இருக்கும் போது இப்போ இப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அந்த சீமா இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டை தாங்க காட்டுறாங்க. சீமா பார்த்தோன்னா செக்ஸியாக ஒரு ட்ரெஸ் போட்டுப்பாங்க, பார்க்கறதுக்கு செம்ம ஆட்டாவே இருக்குங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேருந்து அழகாக சிரிச்சுட்டே வீட்டை விட்டு வெளியே வந்து இப்போ இந்த கேபிள் காரனுக்கு கால் பண்ணுறாங்க. கேபிள் காரன் சீமாவுடைய நம்பரை பார்த்த உடனே அவனுக்கு ஒரே சந்தோஷம். உடனே என்ன பண்ணுறான்னா, ஆஹா நம்ம ஆள் கால் பண்ணிடுச்சேன்னு சொல்லிட்டு அதை அட்டன் பண்ணி இவன் பேச ஆரம்பிக்கிறான். இப்போ இவன் என்ன கேட்குறான்னா, என்ன அன்பே ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு கால் பண்ணியிருக்க, நீ எப்படி இருக்க அப்படி சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நல்லா இருக்கேன், நீ தான் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, உனக்கு இப்போ புது கனெக்ஷன்லாம் நிறைய கிடைக்கிது போல, இந்த புது கனெக்ஷன் கிடைக்கிறதால இந்த பழைய கனெக்ஷனை மறந்துடாத, அப்பப்போ கொஞ்சம் ஞாபகம் வச்சிருக்கோ அப்படின்னு சொல்லும் போது, அப்படியெல்லாம் கிடையாது மேடம், எனக்கு புது கனெக்ஷன் பழைய கனெக்ஷன் எல்லாமே ஒன்று தான் அப்படி சொல்லும் போது அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கூட என்னோட கேபிள் கொஞ்சம் வீக்காக இருக்குது, வந்து பார்க்குறீங்களா சொன்னதுக்கு அப்புறம் இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா இங்கேருந்து கிளம்பி நம்ம சீமாவோட வீட்டுக்கு தாங்க போகிறாங்க. இப்போ இங்கே பார்த்தோன்னா சீமா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கேபிள் காரனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு கேபிள் காரன் வரான். அவனை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் தான். இப்போ அவன் என்ன கேட்குறான்னா, என்ன நீ இந்த நேரத்தில் கூப்பிட்டுருக்க, அவ்வளோ அவசரமா அப்படி கேட்கும்போது, ஆமாம் எனக்கு ரொம்ப அவசரம், போகலாமா அப்படி சொல்லி கேட்கும்போது அதுக்கு இவன் என்ன சொல்லனா, உங்கள் வீட்டுக்காரர் வந்துட போகிறாரு அப்படி சொல்லும்போது, இன்னைக்கு அவர் வரமாட்டாரு, எப்பவுமே அவர் நைட்டில் தான் வருவார், நேற்று மட்டும் தான் அவர் மதியத்தில் வந்தார் அப்படி சொல்லும்போது, நேற்று மட்டும் ஏன் வந்தாராம் அப்படின்னு இவன் கேட்குறான். அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் அவனுடைய பொருள் ஒன்று விட்டு போயிட்டான், அதை எடுக்கிறதுக்காக வந்து தான் அவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அப்போ இன்னைக்கு அப்படின்னு இவன் கேட்கும்போது அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு அவனுடைய எல்லா பொருளும் கையில் கொடுத்து அனுப்பிட்டேன், ஸோ இன்னைக்கு அவன் வரைய மாட்டான், அதனால உனக்கு நிறைய டைம் இருக்குது, நீ எவ்வளோ வேணால் என்ஜாய் பண்ணலாம் அப்படி சொல்லும்போது, எனக்கு இருந்தாலும் ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு இவன் சொல்கிறான். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு அப்படி கீழே பெட்ரூமில் சேர்த்துக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சுன்னா ஒன்று பண்ணுவோம், வீட்டோட மொட்டை மாடியில் கட்டில் இருக்கு, அங்கே போய் பண்ணலாமா அப்படி சொல்லி கேட்ட பிறகு இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ அவனும் இவங்களும் மேலே போகிறாங்க. மேலே போனவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கயிற்று கட்டிலில் வச்சு மேட்ரு பண்ணுற சீன்ஸ் எல்லாம் சொல்லவே தேவையில்லைங்க, அந்த அளவுக்கு ஹாட்டாக இருக்கும். இவளை வச்சு வேற லெவலில் அந்த கேபிள்காரன் மேட்ரு பண்ணுவான், அந்த அளவுக்கு செம்மையாகவே எடுத்திருப்பாங்க. இப்படியே இவங்க மேட்ரு பண்ணிட்டே இருக்கும் போது இந்த சீன் கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீனில் நைட் டைம் தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி அவரோட ஹஸ்பண்ட் உட்காந்துட்டு இருக்கும் போது ஹீரோனி நைட்டில் வேற லெவலில் இருப்பாங்க. இப்போ இவர் என்ன கேட்குறாருன்னா, சீக்கிரம் வா தங்கம், எனக்கு செம மூடாக இருக்குது, இன்னைக்கு நான் வச்சு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் முடியாது, இன்னைக்கு கண்டிப்பாக அவங்க கூட நான் மேட்ரு பண்ண மாட்டேன், எனக்கு நீங்கள் எப்போ வாஷிங் மிஷின் வாங்கி தரீங்களோ அப்போ தான் இதெல்லாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவரும் டென்ஷன் ஆகுறாரு. எந்த டைமில் எது கேட்கணும் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் முடியாது, நீங்கள் வாங்கி கொடுத்தா மட்டும்தான் உங்கள் கூட நான் மேட்ரு பண்ணுவேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொன்னதுக்கப்புறம் இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி ஓகே நான் உனக்கு வாங்கி தரேன், ஆனால் இப்போ இல்லை, இந்த மாதம் கடைசியில் உனக்கு வாங்கி தரேன், தயவுசெய்து இன்னைக்கு என்ன தடுக்காத அப்படி சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேரும் மேட்ரு பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, நம்ம ஹீரோனி செம்ம ஆட்டாவே இருப்பாங்க. அவங்க போட்டுக்கிற நைட்டியில் சும்மா அவருடைய ஹஸ்பண்ட் வேற லெவலாக அவளை வச்சு செய்வாங்க. அவளும் சும்மா இல்லைங்க, வீட்டுக்காரர் வாங்கி தரேன்னு சொன்னதுக்கப்புறம் அவரை நல்லா சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு இவங்க செம்மையாகவே அவங்கள பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க பண்ணும்போது பயங்கரமாக சத்தம் போட்டே பண்ணுவாங்க இல்லையா. இதே டைமுக்கு பக்கத்தில் பார்த்தோன்னா இந்த சோன் என்ன பண்ணுவானா, அவள் படிச்சுட்டு இருப்பா. இப்படி அவங்க அண்ணனும் அவங்க அண்ணியும் மேட்ரு பண்ணுற சவுண்டு அவளுக்கு கேட்ட உடனே அது ஏதோ டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்குது. உடனே இவன் என்ன பண்ணுவானா, அப்படியே அவங்க அண்ணனுடைய ரூம் பக்கம் போயிட்டு அந்த கதவுல காதை வச்சு கேட்கும் போது அவளுக்கு இன்னும் செம மூடாயிடுதுங்க. மூடாவன என்ன பண்றானா, தன்னுடைய துணியெல்லாம் கழட்டிட்டு அவங்க அண்ணன் செய்யறத அப்படியே கேட்டுட்டு இவ பயங்கரமா சுயன்பம் பண்ண ஆரம்பிப்பா. இவ செய்யற சீனு சும்மா இல்லைங்க, சும்மா வெறித்தனமா தன்னுடைய விரல தன்னுடைய உறுப்புல விட்டுட்டு அவ செம்மையாவே மேட்டர் பண்ணுவா. இப்படி இவ பண்ணிட்டு இருக்கும்போது உள்ள அவங்க அண்ணன் என்ன பண்ணுவாருன்னா, அவருடைய மனைவி வச்சு பண்றதும் வெறித்தனமாவே இருக்கும். இப்படி இவங்க எல்லாம் மேட்டர் பண்ணி முடிக்கும் போது இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்தில் இதோட அடுத்த வீடியோவும் நம்ம சேனல்லே பார்த்தலாம். இத்துடன் விடுகிறது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ கைஸ்.